மனைவி ஆர்த்தியுடன் சேர்ந்து வாழ முடியாதுன்னு விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் ஜெயம் ரவி மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்நிலையில வழக்கு விசாரிச்ச நீதிமன்றம் சமரச மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளரான சுஜாதா விஜயகுமாரோட மகளான ஆர்த்தியை ஜெயம் ரவி திருமணம் செய்துக்கிட்டாரு. இவங்களுக்கு ஆரவ நாயான 2 மகன்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கடந்த சில நாட்களாவே 2 பேருக்கும் இடையில மனக்கசப்பு இருந்துட்டு வந்துச்சு. இதை தொடர்ந்து 2 பேரும் தனியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. சோஷியல் மீடியால தன்னுடைய மனைவியோட போட்டோஸ் அண்ட் பெயரையும் ஜெயம் ரவி நீக்கினாரு. 2 பேருக்கும் இடையே உரசல் இருப்பதை வெளியுலகத்துக்கும் தெரியப்படுத்தினாங்க. ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியை பிரிந்து வாழ்வதா சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து ஆர்த்தி ஜெயம் ரவி எடுத்த முடிவை என்கிட்ட பேசி இருக்கப்பட்டதில்ல, என்னால அவரை தொடர்பு கொள்ள முடியலன்னு மற்றொரு அறிக்கையும் வெளியிட்டாங்க. இந்த விவகாரம் பேச பொருளானுச்சு. ஜெயம் ரவியோட விவகாரத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. சோஷியல் மீடியால அவங்களுடைய கேரக்டர் பத்தி பல விதமா பேசி பல செய்திகள் உலா வந்துச்சு. இதை ஆர்த்தி ஆகட்டும் ஜெயம் ரவி ஆகட்டும் 2 பேருமே தனித்தனியா கண்டிச்சிருந்தாங்க. ஜெயம் ரவியும் ஆர்த்தி விவகாரம் முற்றிய நிலையில தான் மனைவி ஆர்த்தி கிட்ட இருந்து ஜெயம் ரவி விவாகரத்தை கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருந்தாரு. வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்த நிலையில ரவி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருந்தாரு. அதே மாதிரி அவரோட மனைவி ஆர்த்தி நேர்ல வராம வீடியோ கால் மூலமா ஆஜராகியிருந்தாங்க. விசாரணையில 2 பேரும் சமரச மையத்துல பேசி தீர்வு காணும்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து ஜெயம் ரவியும் ஆர்த்தி விவாகரத்து செய்யறதுல உறுதியா இருக்காரு.